ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இது மூவி ரிவ்யூ. பார்க்க போகிற படம் வடகப்பட்டி ராமசாமி. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி வடகப்பட்டி ராமசாமி டீசர் வந்தப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. பெரியாரை பற்றி அசிங்கமாக பேசிட்டார் சந்தானம்னு சொல்லி பயங்கரமாக டார்ச்சராக இருந்தது இல்லையா? அந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா, இல்லை கடவுள் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஏமாற்ற முடியுமா ஏமாற்ற முடியாதா, கடவுள் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு தான் ஊரே ஏமாற்றிக்கிட்டு தெரியுதா அப்படின்றத சந்தானம் அவருக்கே உரிய பாணியில் ஒரு கதையை சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த கார்த்திக் யோகி அவர் தான் படத்தோட இயக்குனர். படம் முழுக்க ஏகப்பட்ட லாஜிக் ஓட்டை இருந்தாலும் சிரிப்பாக சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. நாங்கள் தான் உங்களை நேரில் பார்த்ததே இல்லையே, அது எனக்கு தேவையே இல்லையே. லூசியாக சந்தானம் ரொம்ப தனக்கு என்ன வருமோ, அவருக்கு என்ன வரும், லொல்லு வரும், நக்கல் வரும், நையாண்டி வரும், மற்றவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேச வரும். நாம் அதை பார்த்து சிரிக்க வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவார்ல. இதில் படம் முழுக்க அவர் வந்திருந்தாருன்னா நம்ம காண்டாயிருப்போம். மனுஷன் பாதி படத்தில் தான் வராரு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வராரு. அதுதான் சந்தானத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த படத்தை அவர் தோளில் மட்டுமே தூக்கி நிறுத்துறது எல்லா படங்களையும் பண்ணுவார். இந்த படத்தில் பாதியை குறைச்சிட்டாரு. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்ததுனால சந்தானம் இதில் சூப்பராகவே அவர் ஸ்பேஸை திருப்தியாக முடிச்சிருக்காரு. சந்தானத்துக்கு அப்புறம் ஈக்குவலாக அவர் லெவலுக்கு நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரை சொல்லாங்க. அதில் ஒன்று நம்ம நிழகல் ரவி. அவர் ஒரு மேஜர் ஆஃபீஸராக வருவார். அவர் பண்ணுற அட்ராசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெடிச்சிரிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ரகம். அது கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி கன்னி வெடி சீன்லாம் வரும். அவ்வளோ அல்டிமேட் ரகம். அவர் ஹீரோவாக நிறைய படம் பார்த்துட்டோம், வில்லனாக பார்த்துட்டோம். இதில் காமெடி நடிகராக தனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை நிழல் ரவி எடுத்துப்பார். அவரோட சேர்ந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை ராஜேந்திரன். இவர் வர நேரம் கொஞ்சம் தான், ஆனால் அவ்வளோ ஒரு பிளாஸ்டான ஒரு சிரிப்புங்க. பிளாஸ்ட்னு சொன்னோன்னே அதெல்லாம் உண்டுங்க, வெடியில் வெடிக்குதுங்க. இந்த ரெண்டு பேரை விட இன்னொரு கேரக்டரும் உள்ள நமக்கு சிரிப்புனா அப்படி ஒரு சிரிப்பு. இந்த வயசில் இப்படி சிரிக்க காட்ட முடியுமா, நமக்கு இப்படி சிரிக்க முடியுமா நம்மளால் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை மட்டும் இல்லைங்க, யூஸ்வலாக பத்திரிகைக்காரங்க படம் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், மீடியா ஷோவில் சிரிக்கவே மாட்டாங்க. அதனால் எழுதப்படாத விதிங்க. எல்லாத்தையும் ஏதாவது குறை தெரியுமான்னு தேடிட்டே இருப்பான்ல. இந்த படம் நாங்கள் மீடியா ஷோ பார்க்கும்போது அவ்வளோ பேரும் வாய் விட்டு சிரிச்சேன்னா இந்த கேரக்டரால் தான். அது சேஷுன்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம், ஒரு ஐயராக வருவார். அவர் அந்த கதாபாத்திரம் கோயில் பூசாரியாக வருவார். அவர் பண்ணுற பஞ்சாயத்தெல்லாம் இருக்கு பாருங்க, அவ்வளோ அட்ராசிட்டிங்க. ஒரு மெட்ராஸைன்னு ஒரு நோய் அவருக்கு வந்துடும். ஆனால் அது ஆத்தா கண்ணை குத்திட்டான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தை உருவாக்கி அதன் மூலமாக எவ்வளோ தூரம் அங்கே பண்ண முடியுமோ அவ்வளோ பிரச்சனை பண்ணுவார். ஒரு பரதநாட்டியம் ஒன்று நடக்குங்க. இது அல்டிமேட் ரகம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்களே உணர்ந்து சிரிப்பீங்க. யாரை சொல்கிறது யாரை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பக்கம் ஜான் விஜய், இன்னொரு பக்கம் ரவி மரியா, அப்புறம் மாறன், லொல்லு சபா மாறன் ஒரு கேரக்டர், எல்லாரும் பட்டையை கிளப்பியிருப்பாங்க. சந்தானம் இதில் கிளவராக என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒதுங்கிட்டு எல்லாரையும் நடிக்க விட்டுருக்காரு. படம் அதனால தான் வெடிச்சிரிப்பா இருக்கு. இவனாவது இந்த ஜென்மத்துல இருந்தா பைத்தியம், அவன் போன ஜென்மத்துல இருந்தே பைத்தியம். மேகா ஆகாஷ் அந்த லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு டாக்டராக வருவாங்க, ஐ டாக்டராக வருவாங்க. அவங்களும் எவ்வளோ போராடி பார்ப்பாங்க. எப்போ இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் நம்பாதீங்க, ஆத்தா கண்ணை குத்தலை, இது மெட்ராஸை அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ட்ரை பண்ணி என்ன சொல்ல வந்தாலும் நர்சஸ் டாக்டர்ஸ்லாம் ஒரு பெரிய கிட்டு தூக்கிட்டு வருவாங்கல்ல, அதில் ஒரு கிராஸ் இருக்கும். அந்த கிராஸை என்ன பண்ணிடுவாங்க இவங்கன்னா மத குறியீடாக சொல்லி நம்மளெல்லாம் முட்டாளாக்கி வேற ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் அல்டிமேட் ரகங்க. மெட்ராஸ்ல ஒரு கண் நோய் பரவிட்டு இருக்கு. என்னது மெட்ராஸ் ஐயா? படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு சொன்னால் சிரிப்பு தாங்க. எவர்கிரீன் சிரிப்பு. நீங்கள் எந்த காட்சியை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு விஷயங்கள் வரும். படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்னா என்ன கதையை சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக மைனூட்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கதை முழுக்க ஒரு கோயில், ஒரு தனியார் நிலத்தில் இருக்கிற ஒரு கோயில், பக்தி பேரில் நீங்கள் கோயில் நடத்தி வருமானத்தை ஈட்ட முடியும். அதனாலும் நீங்கள் தனியார் மட்டுமே அந்த சொத்தை அனுபவிக்க முடியும். அந்த பக்தியில் இருக்கிற மக்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும். நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட அந்த கோயில் போயிடுச்சுன்னா தனியாருக்கு அந்த சொத்தோ அந்த கோயில் நிலவரமோ அந்த வருமானமோ வராது. அதனால் நீங்கள் அரசுகிட்ட கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு அரசியலை உள்ளே வச்சு விஷத்தை தேன் தடவி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பேர் அதை உத்து கவனிச்சாங்கன்னு தெரியல. படம் பார்த்து ஒரு பக்கம் பயங்கரமாக சிரிச்சுட்டே இருக்கும்போது தேஜாவு மாதிரி இந்த விஷயம்லாம் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, சமீபத்தில் கூட நம்ம நம்ம அந்த இடத்துக்கு போன மாதிரியே இருக்குது, எங்கேயோ நடந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு விஷயம் நமக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. என்னடா எங்கேயோ மலை தெரியுது, கோயில் தெரியுது, ஆட்கள் தெரியுறாங்க, டான்ஸு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் இருக்குது. டக்குன்னு ஸ்பார்க் வந்துச்சு. ஆஹா சிவன் சிலையை காணமுடா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஆஹா அதுதான்டா இது
இதுதாண்டா அது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும்போது நம்மளெல்லாம் அதெல்லாம் மறக்கடிச்சிட்டு சிரிப்பை கொண்டு வந்து விட்டாங்க. நான் சொன்ன ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியவே இல்லைல்ல. மலையை மட்டும் காட்டி யாரு காசு பார்க்கறான்றதை நீங்களே புரிஞ்சுங்க. புரிஞ்சவன் பிஸ்தா. ஒட்டுமொத்தமாக இந்த வடக்குப்பட்டி ராமசாமி பற்றி சொல்லணும் அப்படின்னா படம் என்னமோ பாயசம் தாங்க. ஆனால் பாயசத்தில் பாயசனை கலந்து பாயசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.